ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னேன். அந்த நல்ல நாள் இப்போது வந்துருச்சு என் செல்வமே. இப்போ நடக்க போகிறதையெல்லாம் நீ பொறுமையாக பார்த்து முகமலர்ச்சியோட மகிழத்தான் போகிற. ஆம் என் செல்வமே, நீ கனவுல கூட நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் உன் எண்ணப்படி நீ நினைத்ததையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டேன். இப்போது நீ எந்த அளவுக்கு துன்பத்தில் இருக்கிறன்னு எனக்கு தெரியும். அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு இந்த முருகனின் துணை உனக்கு நிச்சயம் இருக்கும் என் செல்வமே. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கந்த சஷ்டி கவசத்தை மனப்பாடம் செய். அதன் மூலமாக அது ஆழமாக மனசில் பதிய பதிய நான் உன்கிட்ட சொல்ல வர்ற விஷயங்கள் அனைத்தும் உனக்கு புரிய வரும். நிச்சயம் உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன்னு மன உறுதியோட நம்பிக்கையோட இரு. என்ன நடந்தாலும் நீ தைரியத்தை கைவிடக்கூடாது. அன்போட பாசத்தோட நம்பிக்கையோட பக்தியோட நீ செய்யும் எல்லா செயல்களிலும் இந்த முருகன் வெற்றியை கொடுப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து தரிசனம் செஞ்சு, அதாவது உனக்கு என் தரிசனத்தை கொடுத்து உன் விருப்பத்தை நிறைவேற்ற போகிறேன். நீ யோசிக்காத, நீ நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்க போகுது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக அமைதியாரு. எந்த விஷயத்தை உன்னால் மாற்ற முடியுதோ அதை மாற்ற முயற்சி செய். முடியாத விஷயங்களை அப்படியே அதன் போக்கில் விட்டுவிடு என் செல்லமே. இப்போது நீ மிகப்பெரிய பொக்கிஷமாக மிகப்பெரிய அற்புதமாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும்படி செய்ய வந்திருக்கேன். நீயே சற்றும் எதிர்பாராத பெரும் மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன். நீயும் முழு மனநிறைவோடு எனக்கு நன்றி சொல்ல தயாராகு. அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்துருச்சு. நீ எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் உனக்கு முன்பாக அதை இங்கே பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. அதனால் எதையாவது யோசிச்சுட்டு தயங்கிக்கிட்டே இருக்காம வேகமாக இயங்கும் இந்த உலகத்தில் உடனே செயலில் இறங்கி களத்தில் இறங்கி உனக்கான காரியங்களை சிறப்பாக செய்ய முயற்சி செய். நாம் நினச்சது நடக்குமா, நாம் செய்கிறது சரியாக வருமானு மனசுக்குள்ளேயே 1000 முறை யோசிப்பதை விட ஒரு முறை செயலில் இறங்கி செஞ்சு பார்த்துடலாம் அல்லவா? ஒரு விஷயத்தை ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா அது தள்ளி போகும், தாமதமாகும், கடைசியில் தோல்வியில் முடிஞ்சிடும். அதனால் நல்லா தீர்க்கமாக நிதானமாக கொஞ்சம் யோசிச்சுட்டு உடனே செயலில் இறங்குவது தான் நல்லது. நீ வேகமாக செயல்படும் போது இழந்த வாய்ப்புகளை உன்னால் மீண்டும் பெற முடியும். இந்த உலகம் எப்போதுமே புது புது வாய்ப்புகளை எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் அதை சரியாக பிடிச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். உனக்காக நான் ஒரு புது திட்டத்தை போட்டு வச்சுருக்கேன். நீ தயங்காமல் செயல்படும் போது நிச்சயம் உனக்கு வெற்றி உண்டாகும். அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதை தாண்டி நீ செய்ய வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்து முடி. உனக்கான சக்தியை எல்லாம் இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ தேடிக்கிட்டு இருந்த கேள்விகள் அனைத்துக்கும் நிச்சயம் நான் விடை கொடுக்குறேன். எப்போ எதுக்காக செலவு செஞ்சாலும் இது தேவையா அவசியமானு யோசித்து திட்டமிட்டு செலவு செய். நீ யோசித்து செலவு செய்யும்போது, திட்டமிட்டு செய்யும்போது கண்டிப்பாக உன் வருமானமும் சேமிப்பும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் பெறும். என்ன பிரச்சனை உனக்கு வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கையோட தனித்துவமாக நீ ஜெயிக்க தயாராகு. உன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய். தான தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனசு உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ செய்யக்கூடிய தான தர்மத்தின் மூலமாக உன் கர்ம வினைகள் அனைத்தும் கரைஞ்சு போகும் என் செல்வமே. என் அருளால் நீ புண்ணியம் செய்து வாழ்க்கையை ஜெயிக்க போற. இந்த முருகன் உன் வாழ்வில் இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். எல்லா அற்புதங்களையும் அழகாக உன் வாழ்வில் நீ நடத்தி கொள்வதற்கு இந்த முருகன் உனக்கு துணை இருப்பேன். இதுவரை நடந்ததும் இப்போது நடந்துக்கிட்டு இருக்கதும் எல்லாமே இந்த அப்பன் முருகனின் செயல்தானே. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி தர்றேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயம் பதில் தருவேன். நிம்மதி இல்லாத உன் வாழ்க்கையை நான் இன்பம் பொங்கும் வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகான நாட்களாக இருக்கும் என் செல்வமே. உன்னுடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருக்கும் பட்சத்தில்
கண்டிப்பாக நான் உன் கூட தான் நிற்பேன். கடைசியில் நீ தான் ஜெயிக்க போகிற. உண்மையே நேர்மையே வெல்லும் என்பதற்கு உதாரணமாக நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன். பொறுமையும் சந்தேகமற்ற நம்பிக்கையும் தான் உனக்கு துணையாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ மனம் தளராதே. எல்லாம் என் தலைவிதி நினச்சி நீ சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை நம்பிக்கையோடு தொடர்ந்து வேண்டும் போது இந்த முருகனின் திருவடிப்பட்டு உன் தலையெழுத்து மாறும். இப்போது உனக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் விஷயங்களையும் கஷ்டத்தை தரும் சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக நான் வாழ வைக்கிறேன். நீயே விலக நினைச்சாலும் சில விஷயங்களிலிருந்து விலக முடியாமல் அதை தொடரவும் முடியாமல் தவிக்கிறாய் அல்லவா? கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா கூடிய சீக்கிரமே உனக்கான பிரச்சனைகளை நான் சரி செஞ்சிருவேன். என்னை தேடி நீ உன்னால் வர முடியாட்டியும் நான் உன்னை தேடி வருவேனேன் செல்வமே. நீ வாடி சோர்ந்து நிற்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வழிகாட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறு. கண்டிப்பாக உன் லட்சியங்கள் அனைத்தும் நிச்சயம் வெற்றி பெறும். நேர்மறை எண்ணம் எப்போதும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையில் நான் வந்த பிறகு இனி அடுத்தடுத்து அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். இனி எல்லார் முகத்திலும் உன் வீட்டில் மகிழ்ச்சி தாண்டவமாடும். உன் வீட்டில் நடக்க போகிற நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் வீட்டில் உள்ளவங்களும் மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நிச்சயம் நீ அனுபவிப்பாய். எந்த விஷயத்திலும் கோபப்படாமல் மன அமைதியோடு இருக்க பழகு. இப்போதைக்கு உனக்கு நிதானமும் பொறுமையும் தேவை. எதிலும் அவசரப்பட்டு ஆபத்தை இழுத்து வச்சுக்காத. பேசும் வார்த்தைகளை ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து பயன்படுத்து. வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு எப்படி மீண்டும் வில்லை நோக்கி வராதோ அதே போலதான் உன் வாயிலிருந்து கிளம்பின வார்த்தைகள் மீண்டும் நீ திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்து பேசினா அது யாரையும் தாக்காம பயப்படக்கூடியதற்கு இல்லாம அமைதியானதா அழகானதா சந்தோஷத்தை தரும் வார்த்தைகளாய் இருக்கும் அல்லவா? எப்போதும் யோசிச்சு நிதானமா கவனத்தோட சரியான வார்த்தைகளை பேசும் பிள்ளையா இருந்தினா கண்டிப்பா இந்த முருகன் உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி கொடுக்குறேன். கோபப்பட்டு அவசரப்பட்டு அப்புறம் நீயே அவதிப்படாதே. எப்பொழுதும் நீ நிதானத்தோடு இருந்தினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைய முடியும். உறவுகளுக்குள் இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை நான் உண்டாக்குறேன். உன்கிட்ட பேசாம ஒதுங்கி இருந்தவர்கள் அனைவரும் உன்கிட்ட வந்து மனசு விட்டு பேசி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு நிம்மதியை தரும்படி நான் செய்கிறேன். எப்போதும் உனக்கு யாரையாவது பிடிக்கலைனாலும் சரி அல்லது வேற யாருக்காவது ஒன்றை பிடிக்கலைனாலும் சரி தவறான புரிதலோட 2 பேரும் பிரிஞ்சே இருக்காம கொஞ்சம் உட்காந்து மனசு விட்டு பொறுமையாக பேசுவதன் மூலமாக அனைத்தையும் சரி செய்ய முடியும். கஷ்டமான பாதைகளையும் எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்த உனக்காகவே இப்போது உன் வாழ்க்கையில நல்லதை நடத்தி தரேன். இயற்கையோடு இணைந்து வாழ்க்கையை ரசிக்கவே முடியாம நேரமும் இல்லாம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்க நீ கொஞ்சம் நிதானமா உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் இயற்கையின் அழகையும் வாழ்வையும் ரசிக்க முயற்சி செய்ய செல்வமே. வாழ்க்கையின் வினோதமானது. நீ கடந்து வந்துட்டினா அந்த நிமிஷமும் நேரத்தையும் திரும்ப போக முடியாது. அதனால வாழ்க்கையில இருக்க சின்ன சின்ன சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளை எல்லாம் ரசிச்சிடு. விருப்பு வெறுப்புகளை கடந்து உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. எல்லாரும் உன் மனசை காயப்படுத்தும் விதத்தில் நடந்துக்கிட்டு இருக்காங்களே நினச்சி வருத்தப்படாத. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கையை கூடிய சீக்கிரம் நான் மாற்றி காட்டுறேன். நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த முருகன் உனக்கு அருள்வேன். இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கஷ்டமாக இருக்கும் இந்த நிகழ்காலத்தை தாண்டி உனக்கான வருங்காலத்தை வசந்த காலமாக அமைச்சு தரேன். காலம் மாறும், கண்டிப்பாக சூழ்நிலை மாறும். வருங்காலம் நிச்சயம் உனக்கு வளமான காலமாக அமையும்னு என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வச்சு செயல்படு. உனக்கான நல்ல வழியை நான் உருவாக்கி தருவேன் செல்வமே. நீ தெரியாமல் செஞ்ச பாவங்கள் உன்னை கேள்வி கேட்கும்போது நீ தெரிஞ்சே செய்த புண்ணியங்கள் உன்னை காப்பாற்றி கை கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனும் தெரியாமலே பல பாவங்களையும் தவறுகளையும் செய்யக்கூடியவர்கள் தான்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னால் முடிஞ்ச நன்மைகளையும் நல்ல காரியங்களையும் புண்ணியங்களையும் செய்ய பழகு. வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கே,
வலியும் வேதனையும் நிறைந்ததா இருக்கேன்னு சோர்ந்து போகாம வலிதான் உன்னை வலிமையாக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோ. தோல்வியை கண்டு துவண்டு போகாம தோல்விதான் வெற்றியை தருங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. எதுக்கெடுத்தாலும் கவலைப்பட்டு அழுகுவதை நிறுத்து. உன் அழுகையால இங்கு எதுவுமே மாறப்போறதில்ல. அதனால உனக்கான தோல்வியை ஏறும் ஏணியாக மாத்திக்கிட்டு அந்த ஏணி மேலே ஏறி போய் நீ வெற்றி பெற தயாராகு. நீ எங்க போகணுன்றதுல உறுதியாக இருந்தினா உனக்கான அந்த உயர்வான இடத்துக்கு இந்த முருகன் நானே உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன். அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. நீ கேட்டது அனைத்தும் நல்லபடியாக நடக்கும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும்படியும் இந்த முருகன் செய்வேன். உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் விடாமுயற்சியும் நிச்சயம் கைமேல் பலன் கொடுக்கும். உன் விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன் என் செல்வமே. துன்பம்தான் உன் மனசை தூய்மைப்படுத்தும். துன்பமும் கஷ்டமும் தான் நீ நல்ல வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு சிறந்த ஆளுமையான ஆளாக மாறுவதற்கு உன்னை மெருகேற்றும். மொத்தத்தில் எல்லா கஷ்டமுமே நீ அடுத்த நிலையை அடைவதற்கான வழியைத்தான் காட்டுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. துன்பத்தை கண்டு துவண்டு போகாம அந்த துன்பம் உனக்கு கற்றுத்தரும் பாடத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த நிலைமைக்கு போக தயாராகு. உன் வாழ்க்கைக்கான வாய்ப்புகளை நான் சிறப்பாக அமைச்சு தரேன். முயற்சி செஞ்சவங்க தோத்து போகலாம், ஆனால் விடாமுயற்சி உடையவர்கள் நிச்சயம் ஜெயிப்பார்கள். உன்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சியும் உன் வாழ்க்கையில் பெரிய வெற்றியை தரும்படி இந்த முருகன் செய்வேன். உன்னுடைய திறமைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் உயர்த்த போகிறேன். எந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தில் நிலைத்து நிற்பதற்கு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒழுக்கம் தேவைப்படும். ஒரு மனிதன் ஒழுக்கமாக நேர்மையாக இருப்பதின் மூலமாக தான் சிறந்த மனிதனாக மாற முடியும். அதனால் நீ எப்போதும் ஒழுக்கத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் உயிரை விட மேலாக கடைப்பிடி. உன்னை நம்புபவர்களுக்கு உண்மையாரு. எந்த சூழ்நிலையிலையும் நீ தவறி போய் கூட தப்பு செய்யாதே. யாருமே உன்னை பார்க்காட்டியும் இறைவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காருன்ற நம்பிக்கையோட ஒழுக்கமும் நேர்மையும் நல்ல பிள்ளையுமாக நீ நடந்துக்கணுமே செல்வமே. இப்படி நான் சொல்கிற நல்ல குணங்கள் உனக்குள் இருக்கும்போது ஒழுக்கமும் நேர்மையும் திறமையும் கொண்ட நீ முன்னேறுவதை இனி யாராலும் தடுக்க முடியாது. இத்தனை நாளாக முயற்சி செஞ்ச உனக்கு இப்போது வெற்றி மிக அருகில் இருக்குது என்பதை புரிந்து கொள்ளாமல் முயற்சியை கைவிட்டு தோத்து போயிடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கி வந்துட்ட. இத்தனை நாளாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் அதைவிட சிறப்பாக இப்போது உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே என் ஆசீர்வாதத்தோட மிக சிறப்பாக அழகாக நடக்க போகுது.